குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த மாதம் 25ஆம் தேதி தொடங்கியது. ஆரம்பம் முதலே எதிர்க்கட்சிகள் இரு சபைகளையும் நடத்த விடாமல் அமளியில் ஈடுபட்டு வருகின்றன. லோக்சபா ராஜ்யசபா நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. ராஜ்யசபா இன்று காலை 11 மணிக்கு கூடியது. அப்போது எதிர்க்கட்சிகள் விவாதிப்பதற்காக கொடுத்திருந்த 6 நோட்டீஸ்களையும் அதில் இடம்பெற்றிருந்த விஷயங்களையும் நிராகரிப்பதாக ராஜ்யசபா தலைவர் ஜெகதீப் தன்கர் அறிவித்தார். விஸ்வ இந்து பரிஷத் நிகழ்ச்சியில் அலகாபாத் ஹைகோர்ட் நீதிபதி சேகர் குமார் யாதவ் பேசியது குறித்து விவாதிக்க வேண்டும் என்பது 6 நோட்டீஸ்களில் ஒன்று. இந்த நோட்டீஸை காங்கிரஸ் எம்பி ரேணுகா சௌத்ரி கொடுத்திருந்தார். 6 நோட்டீஸும் நிராகரிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் கோஷமிட்டன. அதை பொருட்படுத்தாத ராஜ்யசபா தலைவர் ஜெகதீப் தன்கர் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டாவை பேச அழைத்தார். ஜே.பி. நட்டா பேசும்போது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ராஜ்யசபா தலைவரை விமர்சனம் செய்ததற்கு கண்டனம் தெரிவித்தார். சபை தலைவரின் தீர்ப்பை கேள்வி கேட்பது அல்லது விமர்சிப்பது என்பது சபையையும் தலைவரையும் அவமதிக்கும் செயல். இது கண்டிக்கத்தக்கது. தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தும். இதை அனைவரும் கண்டிக்க வேண்டும். அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என நோட்டீஸ் கொடுப்பது அமெரிக்க கோடீஸ்வரர் ஜார்ஜ் சோரஸுடன் காங்கிரஸ் தலைவர் சோனியாவுக்கு உள்ள தொடர்புக்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் இருந்து கவனத்தை திசை திருப்பும் செயல் என நட்டா தெரிவித்தார். நட்டா பேச்சுக்கு காங்கிரஸ் எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர். இதனால் சபை நடவடிக்கைகள் மதியம் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. 2 மணிக்கு சபை மீண்டும் கூடிய போது திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி டெரெக் ஓ'பிரையன் வங்கதேசம் குறித்த ஒரு பிரச்சனையை எழுப்ப அனுமதி கேட்டார். சபைத் தலைவர் தன்கர் அனுமதி மறுத்து முன்னாள் பிரதமர் தேவகவுடாவை பேச அழைத்தார். எதிர்க்கட்சிகள் ஒரு புதிய முன் உதாரணத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றன. அது ஜனநாயக அமைப்புகளை அழித்துவிடும் என தேவகவுடா கூறினார். தேவகவுடாவின் பேச்சும் காங்கிரசுக்கு கடும் எரிச்சலை ஏற்படுத்தியது. மீண்டும் அவர்கள் கூச்சல் போட்டனர். பதிலுக்கு ஆளும் கட்சியைச் சேர்ந்த எம்பிக்களும் கூச்சலிட்டனர். மீண்டும் சபை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டு அமளி ஏற்பட்டது. சபைத் தலைவர் தன்கர் அமைதி ஏற்படுத்த முயற்சி செய்த போதிலும் பலன் இல்லை. இதையடுத்து நாள் முழுவதும் சபையை ஒத்திவைப்பதாக தன்கர் அறிவித்தார். மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா கூறியதாவது: காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மூத்த தலைவர். சபை நடவடிக்கைகளை பொறுத்தவரை தலைவரின் தீர்ப்பே முடிவானது. அதில் சந்தேகத்துக்கு இடமில்லை. கார்கே அதை உணர வேண்டும். சபை தலைவரை நீக்குவது தொடர்பான குற்றச்சாட்டை சபைக்கு வெளியே முன்வைப்பது கண்டிக்கத்தக்கது. இது துரதிருஷ்டவசமானது. கார்கே பல முறை தலைவரின் அறைக்கு அழைக்கப்பட்டார். அவர் செல்ல மறுத்தார். இது காங்கிரசுக்கு பார்லிமெண்ட் நடைமுறைகளில் நம்பிக்கை இல்லை என்பதை காட்டுகிறது. பார்லிமெண்ட் செயல்முறைகள் குறித்து கார்கே பேசுவது கேலிக்கூத்தாக உள்ளது. பார்லிமெண்ட் வளாகத்தில் ராஜ்யசபா தலைவர் குறித்து ஒருவர் மிமிக்ரி செய்த போது அதை ராகுல் படம் எடுத்தார். கல்லூரி மாணவர்களின் செயல்களைப் போல அது இருந்தது. அது பற்றி சோனியா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இதுபோல ஜனநாயக நெறிமுறைகளை காங்கிரசார் எப்படியெல்லாம் கெடுத்தார்கள் என்பதற்கு பல உதாரணங்கள் உள்ளன. இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைக்க விரும்பும் ஜார்ஜ் சோரஸுக்கும் சோனியாவுக்கும் உள்ள தொடர்பு குறித்து கேட்கப்படும் கேள்விகளில் இருந்து பிரச்சனையை திசை திருப்ப காங்கிரஸ் விரும்புகிறது என்று நட்டா கூறினார். जो कांग्रेस पार्टी के वरिष्ठ नेता हैं और अध्यक्ष हैं, उन्होंने प्रेस कॉन्फ्रेंस करके चेयरमैन के ऊपर आक्षेप लगाए थे. सबसे पहली बात तो मैं ये बताना चाहता हूं कि खरगे जी जो इतने सीनियर लीडर हैं, उनको इतनी इल्म होना चाहिए, इतनी जानकारी होनी चाहिए कि द रूलिंग ऑफ द चेयरमैन इज फाइनल एंड द रूलिंग ऑफ द चेयरमैन इज अनक्वेश्चनेबल. और वह भी हाउस के अंदर नहीं, हाउस के बाहर इस तरीके का आरोप लगाना यह बहुत ही निंदा योग्य है. ये इसकी जितनी निंदा की जाए वो कम है. इसकी भर्त्सना करनी चाहिए और हम इसकी भर्त्सना करते हैं, कंडेम करते हैं. और ये बहुत ही, जिसे कहा जाए कि दुर्भाग्यपूर्ण है.